அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை போன் கால், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாஸில் உங்களை பிளாக் செய்திருந்தால் இதை செய்யுங்கள் போதும், உடனே அன்பிளாக் செய்து விடுவார். என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல குறிப்பிட்ட நபர் நம்மை அன்பிளாக் செய்வதற்காக ஆல்ரெடி நிறைய மெத்தட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா மெத்தட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக நீங்க ஃபாலோ பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகளில் நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க சொல்லணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். நம்முடைய ஆழ்மனதில் எளிமையாக பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணும் பொழுது உங்களை பிளாக் செய்திருக்கும் அந்த குறிப்பிட்ட நபர் உடனடியாக அன்பிளாக் செய்வார். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, நெருங்கிய நண்பர்கள், காதலர்கள், கணவன் மனைவி, உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள்னு 7 நாளைக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை சொல்லணும். இதை எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும். ஆனால் ஒரு நாள் கூட இடைவெளி எடுக்காமல் 7 நாட்களுக்கு இந்த வார்த்தையை தொடர்ந்து நீங்க சொல்லணும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல பெண்களாக இருந்தால் தீட்டு நேரத்திலும் நீங்க இடைவெளி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. தொடர்ந்து நீங்க சொல்லலாம். இந்த மெத்தடுக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். எந்த அளவிற்கு நீங்க ஒரு அமைதியான மனநிலையில இந்த வார்த்தையை சொல்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமாக உங்களுடைய ஆழ்மனதில் இந்த வார்த்தை பதியும். கரெக்டா 5 நிமிடங்கள் மட்டும் தான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 5 நிமிடங்களாவது சொல்லணும். அதிகபட்சம் நீங்க மேல ஒரு 2 நிமிடங்கள் கூட சொல்லலாம். 7 நாட்களும் ஒரே டைமிங்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய எந்த நேரத்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வார்த்தையை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். முடிந்தவரை ஒரு தனிமையான இடம் அல்லது உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியான ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. யாருக்காக இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை அன்பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எந்த அளவிற்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை நீங்க கொண்டு வரணும். அட் பிரசன்ட் ரைட் நவ் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை அன்பிளாக் பண்ணிட்டாங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்ட்டா நீங்க கொண்டு வரணும். அந்த ஒரு சந்தோஷமான உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லணும். சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ரீச், எக்ஸ், கிளியர், ரெஸ்டோர், லவ், டன். இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்க சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ரீச் ராஜா, கிளியர், ரெஸ்டோர், லவ், டன். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ரீச் ராணி, கிளியர், ரெஸ்டோர், லவ், டன்.
அவ்வளவுதாங்க. இது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷன். நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க எந்த நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு எதுவாக இருந்தாலும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நேம் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நோட் பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். நீங்க பாசிட்டிவான மைண்ட் செட்டோட இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். இது ஒரு அன்பிளாக் மெத்தடா இருக்கிறதுனால ஏதோ மனஸ்தாபம் அல்லது கருத்து வேறுபாடு காரணமாகத்தான் உங்களை பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ நீங்க நெகட்டிவ் மைண்ட் செட்டோட இந்த மெத்தடை யூஸ் பண்ண கூடாதுங்க. நெகட்டிவ் தாட்ஸ்னு நான் சொல்றது கோபம், வெறுப்பு, சந்தேகம், பயம், ஈகோ, பொசசிவ்னஸ்னு இது போன்ற எந்த விதமான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. முழு நம்பிக்கையும் தைரியம் மட்டும் தாங்க இருக்கணும். ரொம்ப கேஷுவலா சந்தோஷமா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு ரிசல்ட்டையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. கரண்டா அட் பிரசன்ட் அந்த நபர் உங்களை அன்பிளாக் பண்ணிட்டு அந்த உணர்வு நிலையோட தான் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்றீங்க. சோ நீங்க ரிசல்ட் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல்ரெடி உங்களை அன்பிளாக் பண்ணிட்டாங்க. அதே போல இந்த மெத்தடை நீங்க முடிச்சதற்கு பிறகும் அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கா, அவங்க உங்களை அன்பிளாக் பண்ணிட்டாங்களான்னு நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க உங்களுடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். நீங்க அந்த குறிப்பிட்ட நபர் அன்பிளாக் பண்ணணும்னு 24 மணி நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அந்த வேலையை கையில எடுக்காது. உங்களை நீங்க சந்தோஷமா, ரிலாக்ஸ்டா, அமைதியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் அந்த வேலையை கையில எடுக்கும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ற நேரத்தை தவிர்த்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் கவனத்தை நீங்க திருப்பணும். இது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். உங்க மற்ற நண்பர்கள் கிட்ட நீங்க பேசுங்க, ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, டிவி பாருங்க, புக்ஸ் படிங்க, பாட்டு கேளுங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷம் தருமோ அதை நீங்க செய்யணும். அந்த நபரை பற்றி மட்டும் நினைச்சிட்டே இருக்காதீங்க. ஆனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ற அந்த 5 நிமிடங்கள் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க தீவிரமாக நினைக்கணும். கவனம் சிதறவே கூடாது. அவங்க உங்களை அன்பிளாக் பண்ணிட்டாங்க. சோ நீங்க ரொம்ப சந்தோஷமா, நன்றி உணர்வோட அந்த நபரை பற்றி நீங்க நினைக்கணும். அந்த நேரத்தில் வேற எதையும் பற்றி நீங்க யோசிக்க கூடாது. அந்த குறிப்பிட்ட நபர் பற்றி மட்டும் தான் சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணணும். 7 நாட்களுக்கு எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம். இன்கேஸ் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை 2 நாட்களுக்குள்ள அன்பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே நீங்க இந்த மெத்தடை ஸ்டாப் பண்ணிடலாம். கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 7 நாட்களுக்குள்ள எப்ப உங்களை அன்பிளாக் பண்றாங்களோ அந்த நேரமே இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். தொடர வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம பார்த்ததை போல லைன் பை லைன் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப அதிகபட்சமாகவே 2 நாட்களுக்குள்ள அந்த நபர் உங்களை அன்பிளாக் பண்ணிடுவாங்க. பட் ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு லைன்ல அலைன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் மேக்ஸிமம் 7 நாட்களுக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண சொல்றோம். உறுதியான மனநிலை இருப்பவர்களுக்கு ஒரே நாள்ல கூட ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை அன்பிளாக் செஞ்சதற்கு பிறகும் கூட அவங்க கிட்ட இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை ஷேர் பண்ணவே கூடாதுங்க. அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால எப்பவுமே இப்படி ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணதை அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட நீங்க ஷேர் பண்ணாதீங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.